லைஃப் ஃபுல்லாவே ஹாப்பினஸ் சேஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டுமே பெர்மனன்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் தட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் எதை பற்றினா, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதனால டெம்ப்ரரியாக இருக்க திங்ஸை விட அப்பப்போ பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போகிற சில விஷயங்கள், அது என்னவா வேணா இருக்கலாம், அது ஏன் நமக்கு அதிகமாக ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு. ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று அது பெர்மனெண்ட்டாக இருந்ததா, இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அது பாதியில் வந்துட்டு போனது. இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு அதிகமான ஹாப்பினஸ் கொடுத்ததா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போன ஒரு ரோட் ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கூட ஏற்பட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷனாக இருக்கலாம், அதுவும் இல்லைன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் மழை பெய்யுற மாதிரி, இந்த மாதிரி எதுவும் வேணா இருக்கலாம். பெரிய விஷயம் அதுதான் ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ரேண்டம் திங்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பெர்மனெண்ட்டாக இருந்ததா, இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு அண்ட் போனதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. Sometimes passing clouds can give more happiness than the stagnant sky. இன்னைக்கு டாபிக் இந்த குவாட் பத்தி தான். இதுல இருந்து ஒரு 3 ஸ்டோரிஸ் நான் சொல்ல போறேன். Please listen to that. Story number 1. The stranger on the train. சிகாகோ யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அந்த ஸ்டடிக்காக ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சைலண்டா இருந்து தனியாக ட்ராவல் பண்ண விரும்புறீங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கான்வர்சேஷன் வச்சுட்டு இந்த ஜேர்னி முழுக்க போக விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சது தான், இல்லை நான் சைலண்டா இருந்து தனியாக தான் போக விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க அதில் சில ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேச வைக்கிறாங்க அந்த ஜேர்னி ஃபுல்லாக. அண்ட் எண்ட் ஆஃப் த ரிசர்ச் அவங்க கொடுக்குற ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. That stranger, that passing cloud gave them something their daily routine never could. ஏதோ ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஜென்யூனான ஸ்மைல் மொமெண்ட், ஒரு ஹியூமனோட ஒரு ரியல் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு அப்பப்போ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதான். இமேஜின் நீங்க ஒரு மோசமான நாள் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த டைம்ல தெரியாத யாரோ ஒருத்தருங்க கிட்ட ஒரு ஸ்மைல், ஒரு காம்ப்ளிமெண்ட் இது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட டேவே எப்படி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. அண்ட் ஹியர் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நம்மளுடைய பெர்மனண்டான ரொட்டீன் ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஸ்டாக்னன்ட்டிங்க. அண்ட் அந்த டெம்பரரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரிஸ்ல ஒரு கிளவுட், நமக்கு எதிர்பாராத நேரத்துல மழை கொண்டு வந்த ஒரு கிளவுட் மாதிரி. செகண்ட் ஸ்டோரி, ராபின் வில்லியம்ஸ். இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காமெடியன் இன் த வேர்ல்டு. இவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஸ்டேஜ்ல பண்ண மாட்டாரு. அவருக்கு டைரக்டர்ஸ்லாம் சம்டைம்ஸ் கோவமா கூட பேசியிருக்காங்க, ராபின் ஸ்டிக் டு த ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டெலிவர் பண்ண ஃபன்னியஸ்ட் லைன்ஸ், அதாவது மக்களை வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வச்ச ஒரு சில லைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து படிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. அதெல்லாம் ஆன் த ஸ்பாட் அவருக்கு ஃபன்னியஸ்ட் லைன்ஸ். அதுதான் மக்களோட மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கே தவிர்த்து இவர் ஸ்கிரிப்டை படிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சில விஷயங்கள் அதனால சிரிச்சது, அதை விட இதுதான் அவங்களோட மனசுல போய் ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு. இங்க எதை அவங்க பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆன் த ஸ்டேஜ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல சடனா அவருக்கு போன அந்த ஃபன்னியஸ்ட் லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்க பாசிங் கிளவுட்ஸ். அது எல்லாரையும் சிரிக்க வச்சது, அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சது அண்ட் ஜஸ்ட் டிஸப்பியர்ட். ஸ்டோரி நம்பர் 3. தி ஜாப்பனீஸ் செரி பிளாசம். ஜப்பான்ல ஹனாமி அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. அதாவது வருஷத்துல 2 வாரம் மட்டுமே செரி பிளாசம் அங்க பூக்கும். ரோடெல்லாம் லைட் பிங்க் கலர்ல ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் 2 சைடும். ஸோ பீப்புள் அவங்க ஒர்க்ல இருந்து ஆஃப் எடுத்துட்டு கூட அந்த ட்ரீ கீழே பிளாங்கெட் போட்டு ஃபேமிலியோட பிக்னிக் மாதிரி செலிப்ரேட் பண்றதோ, ஸ்பெண்ட் பண்றதோ, இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சம்டைம்ஸ் ஒன்னா உட்காந்து அவ்வளோ அழகா இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிக்கிறது, அந்த டைம் அவங்க எப்படி அழகா ஸ்பெண்ட் பண்றாங்க, அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரியாங்க. ஆனா இந்த ஃபிளவர்ஸ் டெம்பரரி பெர்மனெண்டான்னு கேட்டா நோ வே. சம்டைம்ஸ் அது 2 வீக்ஸ் கூட நிலைக்காது. காத்து ஒரு வேளை அதிகமா அடிக்குது அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு உள்ளேயே அந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்துரும். இந்த ஒரு விஷயம் டெம்பரரியா இருக்கிறதுனால மட்டும்தான் அது ப்ரெஷியஸா பாக்குறாங்க. அண்ட் ஜாப்பனீஸ்லயே ஒரு பிலாசபியும் இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மோனோ நோ அவர். அதோட மீனிங் என்னன்னா, ஒரு கசப்பான உண்மை, அதாவது நமக்கு சந்தோஷம் தர்ற அழகான விஷயங்கள் எதுவுமே கடைசி வரைக்கும் நிலைச்சு இருக்கிறது இல்லை, அது எல்லாமே டெம்பரரி தான். அண்ட் அது டெம்பரரி இருக்கிறதுனால தான் நம்ம அது ப்ரெஷியஸா பாக்குறோமே அப்படின்றதா அதோடைய மீனிங்கே. அதுவும் கரெக்ட் தானே. இப்போ இந்த செரி பிளாசமே வருஷம் ஃபுல்லா பூக்கும் அப்படின்னா யாராவது கொஞ்ச நேரம் நின்று அதை மேல பாப்பாங்களா?
நோ வே. அங்க இருக்க லோக்கல் பீப்புளுக்கு அது வந்து நார்மலைஸ்ட் ஆகிடும். ஒருவேளை ஒரு டூரிஸ்ட் இங்க இருந்து நம்ம போறோம், வேற ஒரு ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வியப்பா இருக்கும், அழகா தெரியுமே தவிர்த்து டெய்லி கிராஸ் பண்ணி போயிட்டு வர ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குன்னா கொஞ்ச நாள் அதை ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் அது பழகி போயிடும் அவங்களுக்கு. அதனால எந்த ஒரு வியப்பாவோ இல்ல அதனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்ற மாதிரி எதுவும் பெருசா இருக்காது. இப்போ உங்க லைஃப் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும், அது லைஃப் லாங் வந்ததா? மேபி சிலருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி இருக்காது இல்லையா? ஆனா அந்த ஃப்ரெண்டோட நமக்கு இருந்த ஞாபகங்கள், அவங்களால நம்ம கத்துக்கிட்ட சில நல்ல விஷயங்கள், நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆனது, இதெல்லாம் நிறையவே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு சீசன் மாதிரி வந்துட்டு போன பீப்புள் யோசிச்சு பாருங்க. அதாவது உங்களோட காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கலீகா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம். அவங்க பண்ண ஒரு விஷயமோ இல்ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தையோ ஏதோ ஒண்ணு உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்தை எப்படி பாக்குறீங்கன்ற வியூவே மொத்தமா மாத்திருக்கும். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களோட மோஸ்ட் மெமரபிளான வெக்கேஷன் அண்ட் உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்பெண்ட் பண்ண ஒரு குவாலிட்டி டைம் ஆகட்டும், இல்ல கான்வர்சேஷன் டில் 3 AM, இது எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணதா இருக்காது. ரேண்டமா ஆரம்பிச்சிருப்போம், எங்கேயாவது போயிருப்போம், இல்ல ஒரு ஃப்ரெண்டோட ஒரு மீட்டிங், கான்வர்சேஷன் ஏதோ பேச போய் லைஃப் டாக்ஸ் அதே இதுன்னு பேசி, ஆனா பேசி முடிக்கும் போது ரிலாக்ஸா இருந்திருக்கும். சம்திங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் அண்ட் நமக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப் ஃபுல்லாவே ஹாப்பினஸை சேஸ் பண்ணி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு பெர்மனன்ட் ஜாப் இருக்கணும், ஒரு பெர்மனண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அண்ட் அந்த ஹாப்பினஸ் அந்த ஃபீலிங் எனக்கு பெர்மனண்டா இருக்கணும் அப்படின்றது. இங்க நானும் அப்படித்தான் இருந்தேன். பட் நவ் ஐ எம் அட்லீஸ்ட் அவேர் ஆஃப் இட், வாட் ஐ எம் டூயிங், என்ன நான் பண்றேன், எதுக்கு நான் இதை பண்றேன் அப்படின்னு எனக்குள்ளே 1008 கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம எதுக்காக நான் வந்து இந்த ஹாப்பினஸ் அந்த ஃபீலிங் சேஸ் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்காக நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஹாப்பினஸோ சேட்னஸோ இது ரெண்டுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் தட். அதை தாண்டி நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஒரு ஹாப்பி மொமெண்ட் வருதோ இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம் அதுக்கு அப்படின்றத நம்ம கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எண்ட் ஆஃப் த டே நம்மளோட மனசுல இருக்க வேண்டியது அந்த ஹாப்பினஸ், அந்த பிளிஸ், அது கிடையாது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் முக்கியம். ஹார்ட்ல எதையோ வெயிட் தூக்கி வச்ச மாதிரி ஹெவினஸ் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது என்ஜாய் பண்ற மாதிரி, லைஃபை வெறுத்து போகாம அந்த நம்னஸ் இல்லாம, டெய்லி காலையில ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால எக்ஸைட் ஆகுறோம் அப்படின்னாலே நம்ம வந்து நல்லா தான் வாழ்றோம்னு அர்த்தம். அண்ட் அது போதும், அந்த பீஸ் போதும். ஹாப்பினஸ் வரும்போது அதை அனுபவிச்சுக்கணும். ஆனால் அதை ஹோல்ட் பண்ணி இது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அந்த இடத்துல சேட்னஸ் வந்துடும். ஸோ த நெக்ஸ்ட் டைம் பாசிங் கிளவுட் கம்ஸ் இன் டு யுவர் லைஃப், அது வந்து ஒரு டெம்பரரி ஜாபா இருக்கலாம், பட் அது மூலமா நீங்க நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அதனால நீங்க நிறைய ஹீல் ஆகலாம், இன்னும் நிறைய நியூ விஷயங்கள் கத்துக்கலாம், இந்த உலகத்தை நீங்க வேற மாதிரி பார்க்கலாம். அதுவும் இல்லைன்னா பிளான் பண்ணாத ஒரு விஷயம், அது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இது எதையுமே வந்து ஷார்ட் டேர்ம் தானே அப்படின்றதுனால ஒதுக்கி வைக்காம அதுக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் உங்களால கத்துக்க முடியும், எந்த அளவுக்கு நீங்க லைஃப் என்ஜாய் பண்றீங்களோ அந்த மொமெண்ட்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும். சிம்பிளா சொல்லணும்னா ரிசீவ் இட், ஃபீல் இட் ஃபுல்லி அண்ட் லெட் இட் மூவ் யூ. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், சம்டைம்ஸ் பாசிங் clouds can give you more happiness than the stagnant sky. Stop waiting for the permanent sky, start loving the passing clouds. If you like this video and இதை கேட்கும்போது யாராவது உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தாங்கன்னா let me know in the comment section. உங்களோட ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்க. And I will see you in the next video. Take care. Bye.